இன்று நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு கருப்பு தினம். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களையும் பஞ்சாப், மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்களையும் அரசியல் ரீதியாக ஒழித்து கட்டுவதற்கு பாஜகவின் நரேந்திர மோடி அரசு ஒரு மசோதாவை இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது தொகுதிகளை மறுவரையறை செய்வதற்கும் 130வது அரசியல் சாசன பிரிவை திருத்துவதற்குமான மசோதா. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை 2023 அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்குது. 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த மசோதா நிறைவேற்றப்பவே காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளும் இந்த மசோதாவை நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்போட தொடர்படுத்தக்கூடாது, உடனடியாக வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு நாங்கள் வாதாடினோம். ஆனால் பாஜகவுக்கு மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றுவதற்கு உண்மையிலேயே விருப்பம் இல்லை. அதனால அவங்க 2024 தேர்தலில் இந்த மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்துறதுக்கு மறுத்துட்டாங்க. இப்போ நினைச்சாலும் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணாமல் மகளிர்களுக்கு சட்டமன்றங்களில் நாடாளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு செய்ய முடியும். ஏன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் வெஸ்ட் பெங்காலில் நடக்க போகுது, 3 மாநிலத்தில் நடந்திருக்குது. அவங்க நினைச்சிருந்தா அந்த 5 மாநில தேர்தலில் கூட பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்க முடியும். ஆனால் அவங்க கொடுக்க விரும்பல. ஏன்னா பாஜக RSS சித்தாந்தம்ங்கிறது பொதுவாக பெண்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம். அதை பல முறை அவர்களே வெளிப்படுத்தியிருக்காங்க. பெண்கள்னால வீட்டுக்குள்ள இருக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், வேற எதுவும் செய்யக்கூடாதுங்கிற மனநிலை உள்ள கட்சி தான் பாஜக. அதனால பெண்கள் இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே ஒரு மசோதா பாஸ் ஆகி இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இப்ப பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவையும் இந்த தொகுதி மறுவரை மசோதாவையும் சேர்த்து நாடாளுமன்றத்தில் இப்ப தாக்கல் பண்றாங்க. இப்ப நாடாளுமன்றத்தில் இந்த தொகுதி மறுவரை செய்யறதுக்கான மசோதா பாஸ் ஆச்சு அப்படின்னா தமிழ்நாடு மாதிரி தென் மாநிலங்கள் கடுமையா பாதிக்கப்படும். நமக்கு ஒரு 39 இருந்து ஒரு 56 வரைக்கும் சீட் ஏறுது அப்படின்னா வட மாநிலங்களில் பெரிய மாநிலங்களில் 80 சீட்ல இருந்து 120 சீட் ஆகும். இந்த மாதிரி 4-5 மாநிலங்கள் நீங்க உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர் இந்த மாதிரி சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் அதிக பிரதிநிதித்துவம் இருக்கும். அவங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் இருக்கிறத பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நமக்கு குறைவான பிரதிநிதித்துவம் வர்றதுனால நம்ம நாடாளுமன்றத்தில் இருப்போம். ஆனால் நம்மளுடைய வாக்கு அளிச்சாலும் நம்ம வாக்கு அளிக்காவிட்டாலும் அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத கூட நம்ம முடிவு பண்ண முடியாது. இந்த மாநிலங்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அதிக ஓட்டு இருக்கு. நம்ம அன்றைய ஒன்றிய அரசாங்கம் மக்கள் தொகை கட்டுப்படுத்த வேணும்னு ஒரு அறைகூவல் விடுறாங்க. அதை ஏத்துக்கிட்டு தமிழ்நாடு மாதிரி தென் மாநிலங்கள் மிக வெற்றிகரமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கு. இதனால பெரிய வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிருக்கோம். மிகப்பெரிய வரியை GST அதிகம் கட்டுற மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒண்ணு. அதே போல பொருளாதாரத்துக்கு இந்திய GDPக்கு நம்ம மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்றோம். தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களோட GDP கான்ட்ரிபியூஷனை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவோட GDP கான்ட்ரிபியூஷன் பொருளாதார வளர்ச்சிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ இவங்க என்ன நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, நம்மளுடைய உழைப்பு வேணும், நம்மளுடைய வியர்வை வேணும், நம்மளுடைய ரத்தம் வேணும், நம்மளுடைய பணம் வேணும். ஆனா நமக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடாது, நம்மளை ஒழித்து கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட பாஜக அரசாங்கம் இருக்குது. இந்த தொகுதி மறுவரைங்கிறது நமக்கு மிக மிக ஒரு எதிரானது. அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியில யார் இருப்பாங்கன்னா, ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அந்த கமிட்டி இருக்கும். நம்ம புகழ் வாய்ந்த ரொம்ப நேர்மையான தேர்தல் கமிஷனரா இருக்கிற ஞானேஷ்குமார் தான் அதுலயும் இருப்பாரு. ஏன்னா SIRனு ஒன்று நடத்தி இந்திய தேர்தலையே கேலி கூத்தாக்கிட்டு இருக்கிற ஒரு தேர்தல் கமிஷனர் இருப்பாரு. இல்லைன்னா அவரால் நியமிக்கப்படுகிற இன்னொரு தேர்தல் கமிஷனர் இருப்பாரு. அப்புறம் அசோசியேட் மெம்பர் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க யார் நிற்பாங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர் பண்ணுவாரு, ஸ்டேட் அசம்பிளியில் ஸ்பீக்கர் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. இதை விட முக்கியம் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தேர்தல் தொகுதி மறுவரையறை கமிட்டி எடுக்கிற எந்த முடிவையும் நம்ம சட்டப்படி கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இது ஓவர் ரைடிங் பவர் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எதாச்சாதிகரமான ஒரு பில்லுங்கிறது நம்மளுடைய தென் மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, காலப்போக்கில் இந்தியாவினுடைய ஒற்றுமையையும் இந்தியாவினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால ஒரு தென்னிந்தியான்னு மட்டும் பார்க்காம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஒரு சதிகார மசோதாவை நம்ம கட்டாயம் எதுக்கணும். பாஜகவையும் நரேந்திர மோடியும் எதுக்க வேண்டியதுக்கான தேவையை நம்ம தமிழ்நாடு ரொம்ப உணர்ந்திருக்கு. தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாடு வாக்களித்து வருகிறது. அதனால இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் அதிகாரத்தை முற்றிலுமாக பறிக்கிற இந்த முயற்சிக்கு எதிராக
இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று திரண்டு ஓரணியில் நிற்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சமாஜ்வாதி ஆகட்டும், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் நிற்கிறோம். காங்கிரஸ் வந்து மிக உறுதியோடு இந்த மசோதாவை வந்து எதுக்குது. அதனால இந்த மசோதாவை பாஸ் பண்றதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். ஆனா அவங்களுக்கு கிடையாது. இப்பதான் வந்து இந்த மசோதாவை வந்து தாக்கல் பண்றதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதன் மீது நடந்த வாக்கெடுப்புல அவங்களுக்கு 207 வாக்கு, எங்களுக்கு 184 வாக்கு விழுந்திருக்கு. இதுல 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு எப்படி இருக்க முடியும்? 2/3 மெஜாரிட்டி இல்ல. இருந்தாலும் ஏதோ ஒரு தீய நோக்கத்தோடு தான் இந்த மசோதாவை அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம எதுக்குறோம். மீண்டும் ஒரு முறை நான் தெளிவா சொல்றது, மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கும் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ற மசோதாவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அது ஏற்கனவே பாஸ் ஆகியிருக்கு. ஒருவேளை எங்களால வந்து இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை நாடாளுமன்றத்தில் நாங்கள் தோற்கடித்தாலும் ஏற்கனவே நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா லைவ்ல தான் இருக்கும். அதுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அதெல்லாம் நாங்கள் முழு மனதோடு ஆதரிக்கிறோம். ஒரு மோசமான ஒரு சூழலை இந்தியாவில் நரேந்திர மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்கு. தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தை இந்திய மேப்ல இருந்து அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இதை தமிழ்நாடு மக்கள் சரியாக புரிந்து கொண்டு மிக ஒரு மோசமான ஒரு தோல்வியை பாஜக அதிமுக கூட்டணிக்கு கொடுக்கணும். இதுல இன்னும் மோசம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சியின் தலைவராக இருக்கிற அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மசோதாவை ஆதரிக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய துரோகம். இந்த மாதிரி துரோகம் செய்தவர்களை வந்து தமிழ்நாடு மன்னிக்க கூடாது.